Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கோதுமை மாவு வச்சு ஒரு டேஸ்டியான ப்ளம் கேக் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுதாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் இத பிகினர்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற நியூ அப்டேட்ஸ் டெய்லியும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச திராட்சை, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செர்ரி, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. கரண்டிலாம் போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். இது போல் சர்க்கரை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டோம் அப்படின்னா போதும். எப்பவுமே கேரமலைஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணாதீங்க. ஸ்லோ பண்ணிங்கன்னா கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சோம் அப்படின்னா தான் கேரமல் ஈஸியாக உங்களுக்கு ரெடி ஆகும். பாருங்கள், 2 நிமிஷத்தில் கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கேரமல் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சிரப்பையும் சூடாக இருக்கும்போதே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 1 ஹவர் போல் ஊறி வரட்டும். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓவர் நைட்டு கூட இதை ஊற வச்சுக்கலாம். நைட்டே ஊற வச்சுட்டு கூட நம்ம மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். சர்க்கரை பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக 1/2 கப் அளவுக்கு கெட்டியான புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை சலிச்சிக்கலாம். இது போல் சலிச்சு எடுத்துடுங்க சுகரை. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ரிஃபைனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. வாசம் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டை, சர்க்கரை, எண்ணெய் இது 3ஐயும் சேர்த்து நல்லா க்ரீமியாக வர மாதிரி இதை நம்ம பீட் பண்ணிக்கணும். விஸ்க் வச்சு இது போல் 2 கையாலையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு. இது போல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டை, சர்க்கரை இந்த பதத்தில் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூட பாலோ தண்ணியோ எதுவும் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், மாவு சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே ஆரஞ்சு ஜூஸ், கேரமல் சிரப்லாம் சேர்த்துருக்கனால அதில் இருக்கிற அந்த தண்ணியை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போதுமே கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளஃபி உங்களுக்கு கிடைக்கும். எல்லா சைடும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கேக் ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்காது. இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. இருக்கட்டும். இப்போ நம்ம கேக் செய்ய போகிற மோல்டு எடுத்துக்கலாம். கேக் மோல்டு தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற எவர் சில்வர் பவுல் கூட கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பவுலாக எடுத்துக்கோங்க.
மெலிசாக இருந்துச்சுன்னா கேக் வந்து சீக்கிரம் கருகி போயிடும். கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அதுக்காக இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை சேர்த்துக்கலாம். கேக் பேட்டர் எப்போதுமே நம்ம சேர்க்குற பாத்திரத்தில் அரைவாசி மட்டும் இருந்தால் போதுங்க. மேலே வந்து கேக் வந்து உப்பி வர்றதுக்கு நம்மளுக்கு இடம் வேணும். அதுக்காக அரைவாசி அளவு இருக்கிற வரைக்கும் பேட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை இது போல் லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பழைய வீட்டில் இருக்கிற நான்ஸ்டிக் பேனோ இல்லை பழைய பேனோ யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணணுங்க. இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. உள்ளார ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா ஒரு குட்டி பீஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரையும் உள்ளார சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கேக் பேட்டர் நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அடிக்கடி திறந்து பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கேக் வெந்து வராது. க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். கேக் வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கும். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கனாலும் கருகிரும். சிம்மில் வச்சிங்கனாலும் ரொம்ப டைம் எடுக்கும். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிங்கன்னா 25லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக பேக் ஆகி வந்துடும். பாருங்கள், நம்மளுடைய கேக் வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ஈஸியான கோதுமை மாவு ப்ளம் கேக் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.